ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலாச்சேத்ரா ஃபவுண்டேஷன் ரன் பண்ணுற பெசன்ட் அருண்டேல் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் இருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதாவது பெசன்ட் அருண்டேல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பெசன்ட் அருண்டேல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை திருவான்மியூரில் தாங்க இருக்குது. வாங்க இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஜிடி போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிஜிடினா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ். அந்த இதில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பிஜிடி டீச்சருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எஸ்ஜிடி, அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 வேக்கன்சியும் ஹிந்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த இதுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் எழுத தேவையில்லை, டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். அந்த இன்டர்வியூ டேட்டையுமே இதில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஜிடிக்கு வந்து இன்டர்வியூ டேட் May 14. அதே போல் எஸ்ஜிடி இங்கிலீஷ்க்கு வந்து அவங்க வந்து இன்டர்வியூ டேட் வந்து May 15. அதே போல் எஸ்ஜிடி ஹிந்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க இன்டர்வியூ வந்து May 16ன்னு கிளியராக இதிலே இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பிஜிடி, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோசியாலஜி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிக்கு வந்து மாஸ்டர் டிகிரி இன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர் சோசியாலஜி, அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோசியாலஜியில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதே போல் பிஎட் ஆர் எம்ஃபில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். அதே போல் 2 இயர்ஸ் மினிமம் 2 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிஜிடிக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 40,000 வரைக்கும் தருவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்ஜிடி, அதாவது செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுக்கிறது மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஏ ஆர் எம்ஏ இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். அதே போல் பிஎட் முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு சேலரி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 30,000 வரைக்கும் பே பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஹிந்தி சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஏ ஹிந்தி முடிச்சிருக்கணும், அல்லது நீங்கள் 12th வரைக்கும் ஹிந்தி மீடியம் கிளாஸில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிக்கிற வரைக்கும் ஹிந்தியை செகண்ட் லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 18,000 to 30,000 பே பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முன்னாடியே நான் இந்த வீடியோவில் சொன்னது மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் எழுத தேவையில்லை. இந்த அப்ளிகேஷனை மட்டும் ஃபில் பண்ணி டைரெக்டாக இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணால் மட்டும் போதும். இன்டர்வியூ டேட் ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்டர்வியூ டைமில் நீங்கள் டெமோ கிளாஸ் எடுக்கிறது மாதிரி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிப்பேராக போங்க. வாங்க அடுத்து இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதாங்க இந்த ஜாப் அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து ஃபஸ்ட்டில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க, அதாவது பிஜிடி, எஸ்ஜிடி, இதை வந்து நீங்கள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகண்ட் நேம் இன் பிளாக் லெட்டர், அதாவது ஃபஸ்ட்டில் வந்து உங்களோட நேமை ஃபுல் கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து மதர்ஸ் நேம், அடுத்து உங்களோட ஃபாதர் நேம், அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஆதார் நம்பர், பேன் கார்டு, டேட் ஆஃப் பர்த், நேஷனாலிட்டி, ஜெண்டர், இது மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன், என்ன சப்ஜெக்ட், எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, உங்களோட பர்சன்டேஜ், மார்க் பர்சன்டேஜ், இது எல்லாத்தையும் இந்த இதில் டைப் பண்ணுங்கள். அடுத்து நம்பர் 13ல் உங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, உங்களோட டெஸ்டினேஷன் என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க, எந்த பீரியடில் வந்து எந்த பீரியட் டைம் ஆஃப் பீரியட் நீங்கள் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயிலை இதில் டைப் பண்ணுங்கள். அடுத்து நம்பர் 14ல் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ், இந்தியன் லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு இந்தியன் லாங்குவேஜ் என்ன தெரியும், எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அதை வந்து அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ தெரியும், பேசுகிறதுக்கு எவ்வளோ தெரியும், எழுதுறதுக்கு எவ்வளோ தெரியுங்கிறதையும் நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து நம்பர் 15ல் ஹவு டு யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் சூட்டபிள் ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு நீங்கள் பொருத்தமானவர்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து நம்பர் 16ல் வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்பர் 16ல் எழுதிக்கலாம். அடுத்து நம்பர் 17ல் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளேஸில் உங்களோட பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிட்டு உங்களோட சைன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷனோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருந்த டேட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஸோ நான் முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண வேண்டியதில்லை, ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு டைரெக்டாக மேலே மென்ஷன் பண்ணியிருக்க இன்டர்வியூ டேட்டுக்கு போய் நீங்கள் அந்த ஸ்கூலில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக பெசன்ட் அருண்டேல் சீனியர் செகண்டரி ஸ்கூலுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோம். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.